நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். V3 தோழமைகளின் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா சாலைகளில் புதுவிதமான பைக்கெல்லாம் வாங்கி ரொம்ப ரேஸில் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்ருப்பாங்க. அவங்க வர வேகத்தை பார்த்தா பின்னாடி வர வண்டி முன்னாடி போகிற வண்டிக்கெல்லாம் பயம் வந்துடும். நம்மளை விட ஏதோ ஒரு மிகப்பெரிய வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வயசானவங்க, ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க. அந்த மாதிரி போகிறதெல்லாம் தவிர்த்துருங்க. திடீர்னு ஒரு வேகத்தடை வருது, ஒரு இடையில ஒரு லாரி வருது, ஒரு டூ வீலர் குறுக்க வரும்போது நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னா பின்னாடி உட்காரவங்களும் சரி, முன்னாடி இருக்கிற குழந்தைகளும் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் டெய்லியில் வந்துக்கிட்டு இருக்குது. பேப்பரில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதேமாதிரி இந்த ட்ரிபிள்ஸ் போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. நம்மளுடைய சேஃப் முக்கியம். வண்டி வேகமாக போகுது அப்படின்றதுக்காக நம்ம வேகமாக போய் ஒன்றுத்தையும் சாதிக்க போகிறதே கிடையாது. நம்ம உடல்நலம் முக்கியம். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பழைய வண்டிகள் மாதிரி பின்னாடி உட்காரும்போது பெரியவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கம்பி அது போன்ற வசதிகள் இல்லை. சும்மா ஜாலியாக உட்கார்ற மாதிரி 2 சைடு உட்கார்ற மாதிரி ஆப்ஷன் தான் இப்போ வர வண்டியில் எல்லாமே இருக்குது. அதனால் பெரியவங்களை கூட்டிகிட்டு போகும்போதும் சரி, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போதும் சரி, மெதுவாக போங்க, பத்திரமா போங்க, சாலை விதிகளை மதிங்க அப்படின்றத இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம மை3 ஆட்ஸில் எதை பற்றி பார்க்கலான்னா, நிறைய நபர்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, பாஸ்வேர்டு தெரியல, யூசர் நேம் தெரியல, என்னை ஜாயின் பண்ணி விட்டவர் எனக்கு யாருன்னே தெரியல, நான் எப்படி இதை எடுத்து மை3 ஆட்ஸில் நான் பயணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதை எப்படி சரி பண்ணலைன்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தால் போதும். உங்கள் யூசர் நேமையும் எடுத்துக்கலாம், உங்களுடைய பாஸ்வேர்டை நம்ம புதுசாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் எம்டியாக இருக்கும். இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு புதுசாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வேறு கூட ஒன்று போடலாம். ஆல்ரெடி என்னுடைய யூசர் நேம் இருக்குது, நான் வேறு கூட ஒன்று போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். Prithvi822 இது மாதிரி பாஸ்வேர்டை போட்டுறேன். அடுத்து கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்றதை போடணும். மேலே என்ன போடுறீங்களோ அதுதான் போடணும். சரிங்களா? அதே மாதிரி கீழே என்ன போடுறீங்களோ அதுதான் போடணும். இது வந்து உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுறீங்க. யூசர் நேமு, பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு போட்டுறீங்க. மேலே வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு மறக்காமல் இருக்குது அந்த பாஸ்வேர்டு போடுறீங்க. கீழே அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கீழே போடுறீங்க. போட்டுட்டு கீழே வந்து மொபைல் நம்பர் அடிக்கணும். நீங்கள் மை3 ஆட்ஸ் ஜாயின் போது என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுக்கணும். இந்த மாதிரி மொபைல் நம்பரை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓடிபி வரும். இந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு கீழே வந்து ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதாவது என்ன கீழே சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த பர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கேஷ் வாலெட்டில் டெய்லியும் வீடியோ பார்க்குறீங்களா, அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 10 ரூபா உங்களுக்கு பிடித்தம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ நீங்கள் ஓகே எனக்கு 10 ரூபா போனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் இந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இந்த டிக் பாக்ஸை இப்படி டிக் பண்ணிவிட்டு கீழே இந்த சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓடிபி மேண்டட்டரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வருது. மறுபடியும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஓடிபி நம்மளுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். நான் வந்து இப்போ ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஓடிபி வராது, இல்லைனாக்கெல்லாம் வந்திருக்கும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. இப்போ ஓடிபி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கிற ஓடிபி 67185 இப்படின்ற ஒரு ஓடிபி எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஓடிபி வந்ததுக்கப்புறம் நான் கீழே இந்த சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஷோ ஆகும். இங்கே மேலே ஷோ ஆகுது பார்த்தீங்களா, என்னுடைய யூசர் நேம் என்ன, இப்போ புதுசாக நம்ம என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இதை நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கணும். இதையும் நம்ம மறந்துட்டு மறுபடியும் பர்கட் பாஸ்வேர்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக மறுபடியும் அந்த 10 ரூபா உங்களுக்கு பிடிப்பாங்க.
நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் எத்தனை முறையெல்லாம் போகிறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு 10 ரூபா பிடிப்பாங்க. உங்கள் வேலெட்டில் சப்போஸ் காசே இல்லை, எனக்கு எப்படி இந்த பர்கட் பாஸ்வேர்டு யூசர் நேமு என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து நிறுவனத்துக்கிட்ட தான் கேட்டு வாங்கணும். உங்களுடைய வேலெட்டில் வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 10 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பர்கட் பாஸ்வேர்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். உங்களுடைய யூசர் நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய பாஸ்வேர்டு என்னன்றதை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளைனுடைய உதவி உங்களுக்கு தேவையப்படாது. அதனால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற இதை பயன்படுத்துங்க, தேவையில்லாமல் யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இது மூலிமா சொல்லிக்கிறேன். பாஸ்வேர்டுன்றது நம்மளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்று. நம்மளுக்கு பணம் தரக்கூடிய ஒரு வசதிக்காக தான் இந்த பாஸ்வேர்டுக்கு வச்சுருக்காங்க. அதை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஏடிஎம் பின் நம்பர் எப்படி நம்ம பத்திரமா இருக்கிறோமோ அந்த மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். புதுசாக இன்றைக்கே க்ரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கே எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியல, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல அப்படின்னா நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து தான் பழைய முறை பிரகாரம் நீங்கள் வாங்கிக்கணும். உங்கள்கிட்ட 10 ரூபா மினிமம் அந்த கேஷ் வாட்டில் இருந்துச்சுன்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். தெரியலனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எந்த சந்தேகமாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் மைவித் ட்ரேடர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரீயாக மைவித் ட்ரேடர்ஸில் இணைத்து விடலாம். உங்களுக்கு உண்டான ஒரு இடம் மைவித் ட்ரேடர்ஸ் இருக்குது, அது உங்களுடைய திறமையை பொறுத்து தான் அமையும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் ட்ரேடர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.